நமக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நமக்கு ஹர்ட் ஆன பிறகு நம்ம திரும்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு ஒரு புதுசான ஒருத்தரா மாறணும்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஹீலிங்னா நீங்க வேற ஒரு ஃபார்ம்ல மாறுறது இல்ல, நீங்க மறந்த உண்மையான உங்களை நினைக்க ஆரம்பிக்கிறது. அதாவது சின்ன வயசுல நீங்க ஹாப்பியா இருந்திருப்பீங்க, எல்லாரையும் நம்பியிருப்பீங்க, நல்லதே பேசியிருப்பீங்க, அதோட கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்புலயே நீங்க சந்தோஷத்துல மூழ்கி இருந்திருப்பீங்க. ஆனா என்ன நடக்குது? ஒரு நாள் ஒருத்தரால சீட் பண்ணப்படுறீங்க, ஒரு ஃப்ரெண்டால துரோகத்தை பாக்குறீங்க, லவ்ல ஏமாந்தாச்சு. இந்த வலி, இந்த கஷ்டத்துல இருந்து நீங்க சரியாகணும், ஹீல் ஆகணும். ஹீல் ஆகுறன்ற நேம்ல நீங்களே இல்லாம போனா அந்த வலியில என்ன பண்ணுவோம்? எனக்கு யார் மேலே நம்பிக்கை இல்ல, நான் சாஃப்டா இருக்கனால தானே இப்படிலாம் எனக்கு நடக்குது, நான் ஸ்ட்ராங்கான பர்சனா மாற போறேன், இப்படிலாம் சொல்லி வேற ஒரு பர்சனா மாறினா அது நீங்களாக முடியாதுல்ல. ஹீலிங்னா என்ன? புதுசா ஒரு பர்சனா மாறணும் இல்ல, நான் ரொம்ப மென்மையா நடந்துப்பேன் ஆனா இனிமே கரடுமுரடா மாறுவேன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. ஹீலிங்னா உங்கள்ட்ட இருந்த அன்பு, உங்களுடைய கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பு, நீங்க முழு மனசோட செய்யற காதல், அத திருப்பியும் எடுத்துக்க கூடிய நேரம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். ஒரு கியூட்டான ஃபிளார் பாக்குறீங்க, நீங்க பாத்துட்டு இருக்கும் போதே ஒருத்தர் அந்த ஃபிளாரை பிச்சிட்டாரு. உடனே அந்த செடி வந்து என்ன பண்ணும்? சரி, நான் இப்படி இருக்கிறனாலதானே என்ன பிச்சிட்டாருன்னு சொல்லி கேக்டஸா மாறிடுமா? நான் அதே சாஃப்ட்னஸ்ல இருந்தனால தானே என் ஃபிளாரை பிச்சிட்டாங்க, அதனால நான் கேக்டஸா இருந்தா என் ஃபிளாரை பிக்க முடியாதுன்னு சொல்லி அதோட தன்மையை மாத்திருமா? இல்ல, அது திருப்பி அடுத்த ஒரு ஃபிளாரை ப்ளூம் பண்ண வைக்கும். அதான் ஹீலிங். ஹீலிங்னா இந்த இடத்துல கேக்டஸ் ஆகணும் இல்ல, திரும்ப அதே பூவை மலர வைக்கிறது தான். நீங்க அனுபவிச்சது கஷ்டம் தான், ஆனா அதுக்கு உங்களை நீங்க மாத்த கூடாது. உங்க உள்ளத்துல ஒரு சாஃப்டான மனசும் அழகான ஒரு எண்ணம் இருக்கு, அத திரும்பி நினைக்க ஆரம்பிங்க. டெய்லி 10 நிமிஷம் சைலண்ட்ல உட்கார்ந்து நான் யாரா இருந்தேன்னு யோசிக்க ஆரம்பிங்க. ஹீலிங்னா வேற ஒருத்தரா ஆகணும் இல்ல, மறந்து போன உங்களை நீங்களே திரும்பி நினைக்கிறது. அதே இன்னசென்ஸ், அந்த கைண்ட்னஸ், அந்த அழகான சிரிப்புல தான் உங்க ரியல் ஸ்ட்ரென்த் இருக்கு. நீங்க இப்படி யோசிக்கலாம், திருப்பி நான் பழையபடி மாறினா என்னை ஹர்ட் பண்ண மாட்டாங்களா, என்னை சீட் பண்ண மாட்டாங்களான்னு இப்படி யோசிக்க தோணலாம். ஹீல்டு பர்சனா இருந்தா சீட் பண்ணவங்க கிட்ட நீங்க பெர்மிட் கொடுக்க மாட்டீங்க. ரியல் ட்ரூத் என்ன தெரியுமா? ஹீலிங்னா பழைய நீங்களா திரும்பி வர மாதிரி இருக்கும், ஆனா அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இத பிஃபோர் ஹர்ட், ஆஃப்டர் ஹர்ட்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். நீங்க பிஃபோர் ஹர்ட் ஸ்டேஜ் அப்ப ரொம்ப சாஃப்டா இருப்பீங்க, கண்மூடித்தனமா நம்புவீங்க. ஆஃப்டர் ஹர்ட் ஆனதுக்கு அப்புறம் அதே சாஃப்ட்னஸ் இருக்கும், ஆனா இதுல ஒரு கிளியர் பவுண்டரிஸ் இருக்கும். பிஃபோர் ஹர்ட்ல ஒரு இன்னசென்ஸ் இருக்கும், அதோட சேர்ந்து எந்த ஒரு அவேர்னஸும் இருக்காது இதுல. ஆனா ஆஃப்டர் ஹர்ட்ல அதே இன்னசென்ஸ், இந்த இடத்துல ஒரு அவேர்னஸ் இருக்கும். பிஃபோர் ஹர்ட்ல நீங்க முழு ஹார்ட்டையும் ஒருத்தருக்கு நம்பி கொடுப்பீங்க, ஹர்ட் ஆனதுக்கு அப்புறம் இனிமே யாராவது நம்பி உங்க முழு மனசை கொடுக்கறதுக்கு செக் பண்ணுவீங்க, யோசிப்பீங்க, யோசிச்சு தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஹர்ட் ஆகுறதுக்கு முன்ன நீங்க ஒரு அன்லாக்டு போன் மாதிரி தான் இருந்தீங்க, யார் வேணாலும் ஓபன் பண்ணலாம். ஆனா ஹீலிங் ஆனதுக்கு அப்புறம் சேம் போன் தான், ஆனா இதுல ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கும், பாஸ்வேர்டு இருக்கும். ரைட் பர்சனால தான் அந்த பாஸ்வேர்டை வச்சு ஓபன் பண்ணி உள்ளக்க போக முடியும். இப்பயும் நீங்க சாஃப்டா தான் இருப்பீங்க, ஆனா அதுல ஒரு செக்யூர்ட் சாஃப்ட்னஸ் இருக்கும். இது மூலமா ஹர்ட் ஆகாம ப்ரொடெக்ட் ஆயிடுவீங்க. சோ ஹீலிங்னா அந்த பழைய வெர்ஷனோட தான் நீங்க இருப்பீங்க, ஆனா இதுல யார் ஹர்ட் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்றதுல கிளாரிட்டியோட இருப்பீங்க. ஒரி இல்லாம ஹீல் ஆகுங்க. யாரோ ஒரு ஆள் தகுதி இல்லாதவங்க உங்க வாழ்க்கையில இருக்கவே, அவங்க உங்களை காயப்படுத்தினாங்கன்னு ஒரு காரணத்துக்காக நீங்க மாறணும்ன்ற அவசியம் இல்ல. உங்களோட பழைய வெர்ஷன்ல தான் உங்களோட ரியல் ஸ்ட்ரென்த் இருக்கு. நீங்க ஹீல் ஆகுங்க, உங்களுடைய ஓல்டு வெர்ஷனை திருப்பி நினைவுபடுத்தி கொண்டு வந்துருங்க. ஆனா இந்த டைம் நீங்க கிளாரிட்டியோட இருப்பீங்க, அதனால தைரியமா ஹீல் ஆகலாம். போய்